இப்போ சமீப காலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். சரி, ஓகே, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் நீங்கள் எல்லாம் பேசியிருக்கலாம். ஓகே, இலுமினாட்டிஸ் இருக்காங்க, அவங்க தான் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. அடுத்தது இப்போ இந்த சீக்ரெட் சொசைட்டி ரகசியமாக அவங்க திட்டங்களை வகுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க, பல கோடி மில்லியன்கள் கோடி அந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க தான் இந்த சீக்ரெட் சொசைட்டிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டு தான். ஆனால் அவங்க மட்டும்தான் இந்த ரகசிய கூட்டங்கள்லாம் பண்ணுறாங்க, திட்டங்கள்லாம் வகுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க, அவங்க மட்டும்தான் சீக்ரெட் சொசைட்டி, அது தப்பு. கிட்டத்தட்ட எல்லா வர்க்கத்தினருக்கும், அதாவது எல்லா வர்க்கத்தினருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஹை லெவல் இந்த ரிச் பீப்புள் அவங்க எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் அவங்களுக்கு உண்டான சீக்ரெட் சொசைட்டி வச்சுருப்பாங்க. என்னென்ன பண்ணணும், பிஸ்னஸில் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னா, இந்த பெரிய லெவல் பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக இருப்பாங்க, ஒரு சொசைட்டி, ஒரே ஒரு கூட்டம், இல்லை 2-3 கூட்டம், லிமிட்டடாக தான். ஆனால் இந்த கீழ்த்தட்டு மக்கள்னு இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்சம் மேல்தட்டு மக்கள், நடுத்தட்ட மக்கள் அப்படின்ட்டு, இந்த இதில் இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த கிரிமினல்ஸ் நம்ம கண்ணுக்கு அவங்க கிரிமினல்ஸாக தெரிகிறாங்க இல்லையா, ஆனால் சட்டத்தின் கண்ணுக்கு என்னென்னா அவங்க எல்லாம் அவங்களுடைய எப்படி சொல்கிறது, எத்தனை டைம் அவங்க குற்றம் பண்ணாலும் அது வந்து அவங்க ஜாமீன், பெயில் இப்படிலாம் வெளில வராங்க இல்லையா. இப்போ இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கான சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு வச்சுருப்பாங்க. நிறையா இருக்கும். பெரிய பணக்காரன் அவன் ஒரு சொசைட்டி, ஒரு சீக்ரெட் சொசைட்டி வச்சுருப்பான். இங்கே ஏகப்பட்ட சீக்ரெட் சொசைட்டி இருக்குது. அதாவது கீழ்த்தட்டு மக்கள், இந்த ரிச்சுக்கு அடுத்தது கீழே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சீக்ரெட் சொசைட்டி இருக்குது. அவங்க ஒவ்வொரு காவா ஓரத்துலையும், மரத்துக்கு கீழையும், பாழடைஞ்ச பில்டிங்லையும் தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்க திட்டங்கள் வகுப்பாங்க. எந்த வீட்டில் கொள்ளை அடிக்கலாம், எந்த பிள்ளையை கடத்தலாம். இப்போது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்முறை பண்ணாங்க இல்லையா, அவனுக்கு ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இந்த ஸ்கூல்களில், டியூஷனில் சின்ன சின்ன குழந்தைங்களை வன்புணர்வு செஞ்சு ஃபோக்ஸோவில் உள்ளே போயிட்டு 3 மாதத்தில் வெளில வராங்கல்ல, அவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க தான் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து திட்டம் போட்டு தீர்மானிக்கிறாங்க அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை என்ன நடக்கணும், அப்புறம் இந்த சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்களே, பட்டாக்கத்திலாம் வச்சுக்கிட்டு இந்த திருத்தணியில் ஒரு கும்பல், அப்புறம் வேறு இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் பட்டாக்கி சுற்றி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்களே, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங்கை போட்டுட்டு, அவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி தான். அவங்க வந்து ஒரு திட்டம் போயிட்டு சம்பவங்கள் பண்ணுவாங்க. இது இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாக்டாக பெரிய பணக்காரனுங்க அவங்களுடைய பிஸ்னஸை பெருசாக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொசைட்டின்னு போட்டு அவங்களுடைய அதிகாரம் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் இந்த கீழ்த்தட்டில் இருக்கிறாங்க இல்லையா நம்ம ஆளுங்க, ஏகப்பட்ட சீக்ரெட் சொசைட்டி இருக்குது. இவனுங்க சின்ன சின்ன குழுவாக ஒவ்வொரு சீக்ரெட் சொசைட்டியாக பிளான் போட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டு இந்த நடுத்தர சட்டத்தில் இருக்கிறவனுங்க. இத்தனை கொடூரமான குற்றம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஆதரவு இருக்குது. உடனே ஜாமீன் இருக்குது, பெயில் இருக்குது, வருவாங்க, மறுபடியும் சீக்ரெட் சொசைட்டி அங்கங்கே கூடுவாங்க, பொதுமக்களுக்கு அவங்களுடைய வேலைகளை காட்டுவாங்க. அதை கூட விட்டுறலாம், அவனுங்க கூட நம்மளுக்கு தீர்மானிக்கிறது இல்லை. இந்த சின்ன சின்ன சீக்ரெட் சொசைட்டின்னு வச்சுருக்காங்க இல்லையா, இவனுங்க தான் பொதுமக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது.